வெற்றி களிப்பூட்டும் விசுவாசம். இந்தியாவில் ஊழியம் கிபி 1890 முதல் 1930 வரை. டிசம்பர் 18. பொருட்காட்சியும் ஓய்வு நாளும். ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்றார். லூக்கா 20:25. அமெரிக்கா மத சுதந்திரமுள்ள ஒரு நாடு. அங்கு அரசாங்கத்திற்கும் சபைக்கும் சம்பந்தம் கிடையாது. ஆனால் சிக்காகோவில் உலக பொருட்காட்சி நடத்தியவர்கள் அதை ஞாயிற்றுக்கிழமையில் மூடினார்கள். அது அமெரிக்காவின் மத சுதந்திரத்திற்கு பங்கம் விளைவிப்பதாக இருந்தது. ஏனென்றால் அமெரிக்க அரசாங்கமும் அதை ஆதரித்தது. அமெரிக்கா அட்வென்டிஸ்ட் மக்களுக்கு ஓய்வு நாள் பற்றி விவாதிக்க இது ஒரு பெரிய வாய்ப்பாக அமைந்தது. அதாவது ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் என்ற அடிப்படையில் தான் அவர்கள் அந்த பொருட்காட்சியை அன்றைக்கு மட்டும் மூடியிருந்தார்கள். எனவே பத்திரிகைகளிலும் சபைகளிலும் ஓய்வு நாள் பற்றிய கருத்து அதிகமாக இடம்பெற்றன. அட்வென்டிஸ்ட் மக்கள் கேள்வி எழுப்பியதால் ஓய்வு நாள் பற்றிய கருத்தை தெரிவிக்குமாறு அமெரிக்க அரசாங்கம் அவர்களை அழைத்தது. அதன் விளைவாக பொருட்காட்சியை நடத்தியவர்கள் தங்கள் தீர்மானத்தை வாபஸ் வாங்கி கொண்டார்கள். ஆனால் கூட்டம் குறைவாக இருந்ததால் மறுபடியும் ஞாயிற்றுக்கிழமைகளில் பொருட்காட்சியை மூடினார்கள். இந்த முறை ஞாயிற்றுக்கிழமைகளிலும் பொருட்காட்சியை திறக்க வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டது. ஓய்வு நாள் பற்றி கேள்வி எழுப்பவே இப்பொருட்காட்சியை தேவன் பயன்படுத்தியுள்ளார். ஏனென்றால் அரசியல் மற்றும் மத சம்பந்தமான பத்திரிகைகள் முழுவதிலும் ஓய்வு நாள் பற்றிய விவாதங்களே நிறைந்துள்ளன என்று ரிவ்யூ பத்திரிகை 1893 ஆகஸ்ட் 8ஆம் தேதியில் செய்தியை வெளியிட்டது. மேலும் இந்த சம்பவம் உலகம் முழுவதும் பிரபலமாகி இருந்தது. தமிழ்நாட்டில் ஓய்வு நாளை ஆசரித்து வந்த அருமை நாயகம் சட்டாம்பிள்ளை என்பவர் இது பற்றி ஒரு பத்திரிகை மூலம் அறிந்தார். உடனே தனக்கு புத்தகங்களை அனுப்புமாறு அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதினார். அந்த கடிதத்தை ஓய்வு நாள் ஆசரிப்பவர்கள் நியூயார்க் நகரம், அமெரிக்கா என்ற விலாசத்திற்கு அவர் அனுப்பியிருந்தார். அதில் அற்புதம் என்னவென்றால் அமெரிக்க அஞ்சல் அதிகாரிகள் அந்த கடிதத்தை பேட்டில் கிரீக்கில் இருந்த அட்வென்டிஸ்ட் தலைமையகத்தில் கொண்டு சேர்த்தனர். உடனே தேவையான புத்தகங்களை ஃபாரின் மிஷன் போர்டு அருமை நாயகத்திற்கு அனுப்பியது. 1896 ஏப்ரல் மாதத்தில் ரிவ்யூ பத்திரிகை இந்தியாவில் மெட்ராஸ் என்ற இடத்தில் சிலர் ஓய்வு நாளை ஆசரித்து வருவதாக நம் ஃபாரின் மிஷன் போர்டு அறிவித்துள்ளது. 1867 அவர்கள் சர்ச் ஆஃப் இங்கிலாந்தில் இருந்து பிரிந்து வந்துள்ளனர். வேதம் வாசித்ததான் ஓய்வு நாள் பற்றி அவர்கள் அறிந்து கொண்டுள்ளனர் என்று இவ்வாறாக ஒரு செய்தியை வெளியிட்டது.